ஆட்டோ போகுமா வருமா நீங்க பார்க்கலாம். அது 10 பழைய மட்டும் கொடுத்தல நீ முனிசிபாலிட்டி கிட்ட அடுக்குமாடி கட்டிக்கிற பர்மிஷன் வாங்கிக்கிறியா? நீ லட்சம் கொடுத்து கட்டிடுங்களா? அதெல்லாம் தேவையில்லை. நீ என்ன முனிசிபாலிட்டி ஆக்டிவ்ல இருக்குது அதை செய்யணும். போக்கஸ் தங்க வயல்ல எங்க தொட்டாலும் போக்கஸ். இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோடி கணக்கு இதே நம்ம வெற்றி எடிட்டரு பேப்பர்ல எல்லாம் 40 லட்சம் 50 லட்சம் ரமேஷ் சுரேஷ் டாக்டர் டியூட்டி பண்ணிக்கலாம் டிஎஸ்சி அது பேப்பர் எல்லாம் போட்டிருக்கான். இதெல்லாம் கட்டிக்கணும், இதெல்லாம் கேட்கணும். 10 வருஷம் எம்எல்ஏ ஆகும் போது டிபார்ட்மெண்ட்ல யாரையாச்சும் தன்னிச்சையா தவறு செய்யாத இது உள்ள வச்சாச்சா நாங்க போயிட்டு சட்டம் அவன் தப்பு பண்ணான் ஒரு வெளியேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆளுக்குதா? ஆட்டு வர கேட்கறதுக்கு ஆளுக்குதா? ரோட்ல எங்கன்னா கேட்கறதுக்கு ஆளுக்குதா? இன்னைக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் எவனா கேட்கறதுக்கு ஆளுக்குதா? திக்குதா? ஒருத்த மைகமா கீழே போயிடான். அவன் கொண்டாடி பண்ணி யாரு போனா சோறு போடுது. இன்னைக்கு கமிஷன் வச்சுக்கிறான். கமிஷன் போனா 1,74,00,000 ரூபாய் முனிசிபாலிட்டி சொத்து கவர்மெண்ட் சொத்து வந்து காலையில் 6 மணி 7 மணிக்கு வந்து யாரு கட்டி கொடுக்குவான்? நீ கட்டுவியா? உன் குடும்ப சொத்தாது. யாருக்கு சொத்தாது? எங்கேயோ ஒருத்தங்கிறா சாருன்னு ஒருத்தன். அவர் டிசிசி பேங்க் சேர்மன். அவர் டிசிசி பேங்க் சேர்மன். டிசிசி பேங்க் பாடுறா, அதை டெவலப்மெண்ட் பாடுறா, மக்களுக்கு லோன் கொடுத்து அது லோன் வசூல் பண்ணு. ஆனா இங்க 8 கோடி 10 கோடி கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் தெரியுதா? உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பவன் கட்டணம் சொல்லிட்டு மெயின் ரோடு பங்கார்பேட் ரோடு அந்த ரோட்ல வந்துட்டு பவானி கட்டணம் அம்பேத்கருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது பிஜேபி கவர்மெண்ட் பண்ணது. ஆனா அதை இருட்டிப்பு பண்ணிட்டு அங்க போடாம நீ எங்கேயோ போயிட்டு 10 ஏக்கர் அம்பேத்கர் பவன் போட உலகம் மதிக்கிட்டு எவன் போவான்? உனக்கு என்னமா? நீ யாரு? ஊருக்கு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும் வந்துக்கிறியா? டெவலப்மெண்ட்ஸ் பண்ணு. வேட்டு மகத்தில் கடை அடிக்கிறவன் போன ஒரு கடைக்காரன் இடிக்கும் போது மகன் அவன் தடி தூக்க மாட்டான். எவனா கைமை வச்சு போடுறான்னு சொல்லிட்டு எவனா வைக்க முடியுச்சா? வாபீஸ் உடையாதீங்கல்ல, இங்க புல்லு மார்க்கெட் இடிச்சிங்கல்ல, அதே போல கேசப்பள்ளியில போய் இடிக்க முடியுமா? ஒன்னால வேட்புமலையில போய் இடிக்க முடியுமா? வெட்டிடுவான் அவன். இங்க முட்டாளுங்க மாலை போட்டு சாலுவை போட்டு இடிச்சு எனக்கு கட்டி கொடுத்து சொல்ற முட்டா பசங்க. அப்படி இல்லைன்னாக்கா வந்து 5000க்கும் 10,000க்கும் ஓட்டு போடுவானா? இன்னைக்கு முன்னாடி சொல்றேன், 18வது வார்டுல கவுன்சிலர் நிக்க போறாரு ஒரு அம்மா. அது எந்த ஊருக்காரம்மா? பெங்களூருக்காரம்மா. அந்த அம்மா தங்க வயல் பூரா வால்போஸ்ட் போட்டு பேனர் போட்டு வச்சிருக்கு, கட் அவுட் போட்டு வச்சிருக்குது. என்னன்னு நானு 18வது வார்டுல நகர சபைக்கு போட்டியிட போறேன், இலவசமா ஒரு 3 அரிசி தர வந்து பொறித்து நாய்களா? நீங்க பிச்சுக்காரங்க, நான் பிச்சு போடுறேன், நீங்க வந்து வயிற்றுக்கு சோறுல ஆகிறீங்க போடுங்க. டேய் முட்டா பசங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து பிஜேபி மூடிட்டு பிறகு 3500 குடும்பத்துக்கு வந்து தர்மமா இல்ல இனாமா அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அங்க இருந்து அம்மா அனுப்பிச்சு வச்சாங்க மூட்டை அரிசியை. அதை வந்து கொடுத்து வரலாறு படிச்சு தகவல். இன்னைக்கு எங்களுக்கு என்ன வருமானம் இல்லை. விஜய்க்கு நான் ஒரு காரு பங்குறான், அவனுக்கு ஒரு அரசியல் வந்து மாசம் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்களா, இல்ல 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறாங்களா, இல்ல எதுக்கு கொடுக்குறாங்களா? எங்க உழைப்பு, எங்க சொத்து, எங்க கஷ்டம், எவங்கிட்ட 1 ரூபாய் நாங்க வாங்குறது இல்லை. நாங்க முயற்சி பண்ணோம். விஜய் இதை பண்ணலாம், 10 பேருக்கு 100 பேருக்கு எதனா ஒன்று செய்யணும். இந்த ஊர் மக்கள் இதுக்கு மட்டும் இல்ல, வர மாசம் 24ஆம் தேதி கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். விஜய் கொடுக்குறா, என் கட்சிக்காரன் கொடுக்குற ஜெயபால் இது சும்மா இரும்பு வேலை செய்யல, நீ கொடுக்குறான். நான் எந்த மகன்கிட்டயோ மார்க்கெட்லயோ இல்ல வேற கட்சிக்காரங்கிட்டயோ வேற எவன்கிட்டயோ நான் கேட்கறது இல்லை.
இது ஏன் இதை நம்மளுக்கு ஓட்டி சொல்றேன்னாக்கா எங்களுக்கு பயம் இல்லை. நாங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஊர் அழிஞ்சுனுக்குது. இனி வர காட்டு இந்த தாய்மார்களுக்கு லாஸ்ட் டைம் கூட நான் பணம் கொடுக்க சொன்ன அம்மா பண்ணாங்க. இந்த வருஷமும் இப்ப சொல்றேன், எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல அக்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ₹1 காசு வாங்காதீங்க, ஓட்டு போடுங்க, ஒரு அரசியல்வாதி தேர்ந்தெடுங்க, மக்கள் சேவை செய்யறவங்க தேர்ந்தெடுங்க. சும்மா போய் தண்ணி தோறவனுக்கும் கரண்ட் மாடுறவனுக்கும் இல்ல ஊரா சுத்திக்கின்னு நான் ₹1000 தரேன் ₹2000 தரேன் ஓட்டு போட்டுக்கிறேன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் கெதி. மருந்துன்னு நீங்க கேஜப்ப மருந்துடணும், தங்க வயல தமிழ் இருக்கிற மருந்துடணும். விளையாட்டுக்காரன் வருவான், கூட்டா தூக்குவான், தம்மா தம்மான்னு அடிக்குவான், இல்லோக அல்லோகன்னுவான். நீ அங்கதான் போகணும். ஏன் சொல்றாங்கக்கா, அடக்குமுறை இந்த ஊர்ல அடக்குமுறையா இருக்குது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இடிக்கிறாங்க, எந்த ராஜ்யம் இல்லை அதை வந்து கேட்கறதுக்கு. ₹1,74,00,000 கவர்மெண்ட் கட்டினது யாரு கட்டுறது? இச்சிகளை நீ கட்டுவீங்களா? யார் பதில் சொல்றது? அதை முட்டா பைய கமிஷனர் சொல்லணும். அவன் ஓடி போட்டான். இப்போ ஓடிட்ட விட்டுருவாங்களா? சுதா சென்ட்ரல்ல ரோட்ல காந்தி சங்கல கூட்டம் போட்டு நான் சொல்றேன், இங்க பேசிருக்கிறேன். நான் ஒரு கத்தியும் தடி தூக்கிட்டு போய் ரோட்ல போறணும் அடிச்சுட்டு வந்துட்டேன்னாக்கா என்ன கவர்மெண்ட் சும்மா விடுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா விட்டுருவானா? தூக்கிட்டு போய் பெண்ட் எடுப்பான். அந்த மாதிரி நீ எல்லாரும் வயிற்று அடிச்ச, இந்த வயிற்றெல்லாம் அடிச்சு அங்கெல்லாம் ஒடிச்சு அந்த பொருளெல்லாம் எங்க? அந்த டோர் எல்லாம் எங்க? அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க? யாரோ ஒருத்தர் தனிப்பட்டு ஒரு இதோட இருக்கிறவன் அவன் இடத்துல போய் கொட்டி வச்சுக்கிறான். அவன் பள்ளம் மேடா இருக்கிற நிலத்தை சமம் பண்ணி கொடுத்துக்கிறான். ஆனா அது தேர போறதில்ல. அத்தனை பேர் வயிற்று இல்லை. அது அவன் போய் தேடிடுமா? அந்த இடம் தேராது. சமாதியை முடிச்சு வீடு கட்டுறானாக்கா அவன் வாழ்ந்துருவானா? அந்த சமாதியெல்லாம் போச்சான். அவெல்லாம் ராவுல வந்து கழுத்து நெருக்குவான். டேய், நாங்க அமைதியா தூங்கி இருந்தோமாடா, எங்க இடத்துல வந்து நீ ஏறி நெருக்கிறீங்களா? இது நியாயமானு சொல்லிட்டு கேட்குவோம். அப்படிதான் இன்னைக்கு நடந்தது. ஆக இந்த நிகழ்ச்சியில வந்து இதெல்லாம் நான் யார் சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஊர்ல இனியாவது தயவு பண்ணி நீங்க எல்லாம் சொல்லணும். ஹாஸ்பிட்டல்ல மோசமான நிலைமை. 50 வயசுல போறவன் 60 வயசுல போறவன் இன்னும் போய் செத்துட்டா பரவாயில்ல. 20 வயசுல 25 வயசுல போறவன் ஹார்ட் அட்டாக்னு போனா அங்க ஒரு மெடிசன் கொடுக்கறதுக்கு மெடிசன் இல்லை, ஒரு ஐசியூ ரூம் இல்லை, ஒரு எக்ஸ்ரே இசிஜி எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீ ₹100 கோடி செலவு பண்ணி கட்டிட்டு என்ன இருக்குதாங்க? என்ன இருக்குது? சுடுகாடு கருவாடு இது கொண்டு அதுதான் இருக்கு. ஆகையினால நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் வந்து தங்க வயல்ல இனியாவது விழிப்புணர்வு வேணும். 100 கோடிக்கு மேல 108 இருக்கிறோம் அந்த சிவில் ஹாஸ்பிட்டல்ல. அதெல்லாம் இந்த சண்டை சபை உறுப்பினர் போய் தட்டி கேட்கணும். 3 மாசத்துல அந்த ஏழை கலகாரத்துங்களுக்கு கடை கட்டி கொடுக்குறேன்னு அது கட்டி கொடுக்கல. ஜனவரி 15 எல்லா கடைக்கும் பூஜை போனேன்னு எல்லா போனதுக்கு தான் நீ பூஜை போட போறேன். எவனுக்கு நீ கடை கட்டி கொடுக்க போறதில்ல. போன வாரத்தில் நான் பார்த்தேன், காலையில் மேப் ஒன்று போடுறாங்க, லேண்ட்மார்க் போட்டு இவ்வளோ கடை இப்படி இப்படின்னு. அது எங்க நடுறான்னாக்கா மாட்டு வண்டி ஸ்டாண்ட் இருந்துச்சு இல்லையா, அங்க காலையில் நடுறான். அந்த ரோடு கட்டி அந்த மாட்டு வண்டி ஸ்டாண்டு ஒடிச்சுட்டு அங்க கடை கட்டி கொடுக்குறதுக்கு கடை இல்லை, அது ரோடு. அவன் கத்தனானுக்கு அப்டேஷன் பண்ணானுங்கன்னு சாயங்காலம் போட்டான். கேடியில பர்மிஷன் வாங்கணும், கேடி அப்ரூவல் பண்ணணும். நீ நகர சபையை எடுத்து போயிட்டு சாமான்ட்ட அந்த இடத்த எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல 200 கோடி ரூபாய் வைக்கிறேன். நீ 200 கோடி இருக்கு வச்சானா அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும், அந்த பணத்தை எப்படி கட்டுவ? அதை கட்ட முடியாதுன்னு அந்த டிசிசி பேங்க்கார லோன் கொடுக்குவான். அந்த டிசிசி பேங்க்காரர்கிட்ட அதை நட்டு வித்துருவ. அவன் வந்துட்டு கட்ட முடியல முனிசிபாலிட்டியால இந்த இடத்த நாங்கள் அபகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் கட்டுவான், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவான், இல்லை ஒரு அவனுக்கு தேவையானது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி எதாவது அவனுக்கு கட்டுவான். நீ வந்து ஆறாம இங்கிருந்து ஒரு தலைமையிலாம் மண்ணை வாங்கி போட்டு போற. ஆனால் ஜெல்வதுக்கும் இந்த ஊர்ல
ஒரு முறை வேலை செஞ்சான், 2வது முறை உனக்கு ஓட்டு போடுவான், 3வது முறை ஜென்மத்துக்கு ஜெயிக்கிறது இல்லை. நீ ஜெயிக்கவும் மாட்ட சத்தியமா. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு முறை 2 முறை தான். நீ 2வது முறை ஒரு நல்லது பண்ணிட்டு நீ ஓட்டு கேட்டுட்டேன்னா பரவாயில்ல, நீ நல்லதை பண்ணல, இந்த ஊருக்கு நாசத்தை பண்ணிட்டுக்கிற. ஆகையினால சத்தியமா 3வது முறை நீ போய் சேர வேண்டிய இடம் இந்த ஊருக்கு மத்தியாவோ மங்களூரா, அந்த ஊருக்கு தான் நீ போகணும். இந்த ஊருக்கு தயவு பண்ணி நீங்க எல்லாம் தயவு பண்ணி உங்களுக்கு ஏற்றி கேட்கிற, புரட்சி தலைவர் ஆணையிட்டு கேட்கிற, நீங்க எல்லாம் இனி வர காலத்துல தங்க வயலை சேர்ந்தவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்வை வளம் பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்து இத்தனை நேரம் பேச வைக்கும் அத்தனை பேருக்கும் ஏன்னா சாப்பாடு தர நல்லா வயிறாக சாப்பிடுறோம். எல்லாரும் 110 பேர் 110 பேர் குறைத்தால அருமையா சண்டை போடாதீங்க, ஒருத்தர் நீங்க இருக்கிற For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.